முழுமையாக தொடங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் பாடங்களை வந்து எந்தெந்த முறையில் நாங்கள் சொல்கிறோன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து எளிமையாக நம்ம கற்றுக்கிறது வந்து வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. அதனால் அந்த பாடங்களோட பேர்கள் வந்து நமக்குள்ளே வந்து ஒன்றிணைஞ்சாதான் நம்மளால் வந்து எளிமையாக கலந்து பயிற்சி பண்ண முடியும். இங்கே பாருங்க, இதை வந்து நாங்கள் வந்து மேல் சுத்துன்னு சொல்லுவோம், 1ஆம் பாடம் சொல்லுவோம். ஸோ நம்ம கம்பு வந்து இப்படி மேலே போகுது, நம்ம பார்க்கும்போது கம்பு மேலே போச்சுன்னா அதுக்கு வந்து மேல் சுத்துன்னு எங்களுக்கு பேர். இதை வந்து வாரல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால மேல் வாரல் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி அழைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல, பட் வந்து எதுவாக இருந்தாலும் இதை வந்து நாங்கள் 1ஆம் பாடம் மேல் சுத்து அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். சரிங்களா? அதே 2ஆம் பாடம்ன்றது கீழ் சுத்து. நம்ம என்ன பண்ணுவோம், கம்பு வந்து கீழ் நோக்கி போகும், அதனால இது வந்து 2ஆம் பாடம். இதை வந்து நாங்கள் கீழ் சுத்து அப்படின்னு சொல்லுவோம். இது 2ஆம் பாடம் கீழ் சுத்து. ஏன்னா நம்ம கம்பு பார்க்கும்போது கீழே போகிறதுனால இதுக்கு வந்து கீழ் சுத்துன்னு பேர். ஸோ 3ஆவது பாடம்ன்றது வந்து இந்த 1, 2 சேர்ந்ததான் 3ஆம் பாடம். நாங்கள் அழைக்கிறது வந்து 3ஆம் பாடம். ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், 3ஆம் பாடம்னாலே முதல்ல பின்னாடி மேல் சுத்து, முன்னாடி கீழ் சுத்து. ஸோ நம்ம கம்பு இங்கே இருக்குது, பின்னாடி மேல் சுத்து, முன்னாடி கீழ் சுத்து, பின்னாடி மேல் சுத்து, முன்னாடி கீழ் சுத்து, பின்னாடி மேல் சுத்து. ஸோ இது வந்து இடது கால் முன்னாடி இருக்கும் பொழுது அதே தான் கால் மாறினாலும் பாடம் மாறாது. இப்போ வலது கால் முன்னாடி இருக்குது, அதே மாதிரி பின்னாடி மேல் சுத்து, முன்னாடி கீழ் சுத்து, பின்னாடி மேல் சுத்து, முன்னாடி கீழ் சுத்து. ஸோ இது வந்து மாறாது. சரிங்களா? ஸோ 4ஆம் பாடம்ன்றது வந்து புகழ் சுத்து. புகழ்ன்றது வந்து அக்குள். இதுக்கு வந்து பகுல்னு பேர். பகுல்னா உருதுல வந்து அக்குள்னு பேர். அதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஊருக்கு நம்ம இதுல வந்து புகழ் அப்படின்வாங்க. புகழ்னா புகுந்து போறது, ஒரு ஒரு ஓட்டைக்குள்ள புகுது இல்லையா, புதுமனை புகுதல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி புகுதல்னா ஒரு இதுக்குள்ள உள்ளது, நம்ம அக்குள்குள்ள இது புகுறதுனால இது புகழ் சுத்துன்னு பேரு. முழுமையான தமிழ் பேரு. சில இடங்கள்ல வேறு பேர்ல சொல்லுவாங்க, பட் எதுவாக இருந்தாலும் ஒண்ணுதான்ன்றது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம், அக்குள்குள்ள கொடுக்குறோம், அப்புறம் கால் எடுத்து வைக்கிறோம், அப்புறம் முன்னாடி அடிக்கிறோம், முன்னாடி வரும். இதுதான் வந்து 4ஆவது பாடம். சரிங்களா? ஸோ வந்து உங்களுக்கு பாடங்கள் வந்து குழப்பம் இல்லை. ஸோ இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் நான் இன்னைக்கு நம்ம பண்ண போற பாடங்கள் வந்து உங்களுக்கு புரியும். சரியா? 1ஆம் பாடம் பண்ணுங்க, மேல் சுத்து. 2ஆம் பாடம் பண்ணுங்க, கீழ் சுத்து. வெரி குட். 3ஆம் பாடம் பண்ணுங்க, குட், வெரி குட். கால் மாத்துங்க, வலது காலில் பண்ணுங்க, அந்த பக்கம். வெரி குட். கீழே எடுத்து கால் எடுத்து வைங்க, கீழே இறங்குங்க, இறங்குங்க. அது ஏறினாலும் இறங்கினாலும் பாடம் மாறாது. 4ஆம் பாடம் பண்ணுங்க. வாங்க, மறுபடியும் 4ஆம் பாடம் பண்ணுங்க, புகழ் சுத்து. ஓகேங்களா? பொசிஷன் இல்லைங்க. ஓகே, பொசிஷன் இல்லைங்க. ஓகே.